என்னடா ஒரு விபரீதம் நடந்து போச்சுங்க. என்ன விபரீதம்? 30 வருஷம் நம்ம ஊர் கோயில் திருவிழா நம்ம ஆடுதல் நடந்துருங்க. ஆமா, இந்த வருஷம் வேற ஒருத்தர் பட்டத்து வராங்களாமா. உனக்கு யாரா சொன்னா? ஐயா, அந்த கொடுக்கு தலைன்னு சொல்றது உண்மைதாங்க. நாங்க கூட கம்பியில கேட்டோம். கம்பி இல்லையா? அதாங்க காதல் இப்படி வச்சு பேசுவாங்களே, வயிறு வயிறா வருமே. அது போன்றா அதுல பேசிட்டாங்க. என்னன்னு? இந்த வருஷம் மாரியாத்தா கோயில்ல நம்ம ஆட்டம் மட்டும் கிடையாதான், யாரோ வெளியூர்காரங்க வந்து பாட போறாங்களாம். 30 வருஷமா நாம ஆடிக்கிட்டு இருக்கோம், இந்த வருஷம் அவங்க பாடுறதா? விட்டுருவானே? விட்டுலாமா? அட, அதுக்காக என்ன பண்ணானுங்கிற இப்போ? என்ன பண்ண சொல்றீங்களா? உங்களை பொறுத்த வரைக்கும் இது சாதாரண பிரச்சனையா இருக்கலாம், ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இது தன்மான பிரச்சனை. அட, பிரசிடென்ட் ஐயா மகன் அவசரப்பட்டு செஞ்சானோ ஆசைப்பட்டு செஞ்சானோ, ஆனா வரப்போறது நம்மள மாதிரி ஒரு கலைஞன். ஆமா, அவங்க எத்தனை பேர் வர்றாங்க? 10 பேர் வராங்களாம். 10 பேரா? ஒரு கலைஞனா ஒரு கலைஞன் தான் வரவேற்பு கொடுக்கணும். ஒண்ணு செய், காலையில ஒரு 10 மாலை வாங்கி வை, அவங்கள போய் நம்மளே மாலை போட்டு வரவேற்பு கொடுத்துடலாம். மறந்துக்கிறோம், தொலைச்சிடாத. 10 மாலையை வாங்கி வைடானா ஒத்த மாலையை வாங்கி வச்சிருக்கான், அது சின்ன மாலையா வாங்கி வச்சிருக்கான். எங்கடா அந்த சமையல்காரன்? எங்க போனா தெரியலங்க. தெரியலையா? இந்த சின்ன மாலையை கொண்டு போய் போட்டோம்னா வர்றவங்க என்ன நினைப்பாங்க? மாலை வாங்குறது கூட ஒரு பெரு ஆத்தா கூப்பிடுற மாதிரி இருக்குங்க. அத்த கூப்பிடுமா இருக்கா? ஆமாங்க. வாங்க சீக்கிரம். வாங்க போய் பாப்போம். அத்தா பேசுறானா நம்ம கிட்ட, அது பெரிய விஷயம். அத்தா, நான் தான் கூப்பிட்டேன். போகும்போது எதுக்காக கூப்பிட்டீங்க? எப்பவும் நான் அந்த ஊருக்குள்ள கேட்டுட்டு இருக்கிற பம்ப உடுக்க டேப்பெல்லாம் கேட்டு கேட்டு என் மனசுல ஊறி போச்சு. அதனாலதான் இந்த ஊருக்குள்ள 30 வருஷமா பேதி அம்மை பிளாக் எல்லாம் வராம பாதுகாத்துட்டு இருக்கேன். இந்த வருஷம் பொண்ணோட ஒயிலாட்டம் இல்லாம யாரோ பட்டணத்துல இருந்து ஒரு பொண்ணு வருதாமே, அப்படி ஏதாவது ஒரு பொண்ணு நம்ம ஊருக்குள்ள வந்துச்சு, 30 வருஷமா வராத அம்மை பேதி பிளாக் எல்லாம் நம்ம ஊர் குழந்தைங்க மேல வரவழைச்சு விளையாடிடுவேன். அதுக்கு நீதான் பொறுப்பு. என்ன நான் சொல்றது புரியுதா? என்ன ஆத்தா, புதுசா ஒரு பொண்ணு பாட வருது, ஒரு கலைஞன ஒரு கலைஞன் மதிக்க வேண்டியது நம்முடைய கடமை இல்லையா? அப்ப நீ என்ன மதிக்க வேண்டியது கடமை இல்லையா? அதுவும் மாபெரும் கடமை தான். அப்ப நான் சொன்னதை நிறைவேத்து போ. சரி, நிறைவேத்துறேன். அந்த பொண்ணுக்கு போடுறதுக்காக மாலை வாங்கிட்டு வந்தா, ஆத்தாளுக்காக அதை போட்டா தீர்ந்து போச்சு. அங்கே நில்லு. அந்த பொண்ணை வட்டிட்டு அப்புறம் வந்து மாலையை போடு. மாலை இப்ப வாசப்படியில வச்சுட்டு போ. ஆத்தா ஆர்டர் போட்டுச்சு, அப்புறம் என்ன பண்றது? வரமாத்தோ. அத்தா, உன் குரல் மாதிரி பேசி சமாளிச்சுட்டேன், என்ன மன்னிச்சிடாத்தா. போத் 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 போத். ஐயோ, நினைச்ச மாதிரி குழிகள் எல்லாம் வெட்டி சரியா இருக்குதுல்ல? எல்லாம் சரியா இருக்குங்க. 8 கட்டுங்க, ஆள் 5 அடிங்க. அசத்திட்டோம் போங்க. ஆத்தா காட்டின வழி வர்றவங்க தான் உழுந்து தொலையட்டுமே. அதானே தொலைட்டுமே. இது ஒண்ணும் தப்பா இல்லையா? அவங்க எத்தனை மணிக்கு வர்றதா தகவல்? 8 மணிக்கு. 8 மணிக்கா? 8 மணிக்கு அவங்க வர்றதுக்குள்ளார இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த? செலவாதிக்கு போயிருந்தங்க. எப்ப பார்த்தாலும் இது ஒண்ணு. அதாவது வந்து ஆமா, அது என்னங்க குழி? புலியா? அந்த பொண்ணு இல்ல, அதை துரத்துறதுக்காக குழி வெட்டி வச்சிருக்கிறோம். எனக்கு என்னமோ முனுசாமி, இதெல்லாம் ஒரு குழந்தை பிள்ளை விளையாடுற மாதிரியே இருக்குது. இப்ப விளையாடுற மாதிரி தான் தெரியும், ஆனா ஆத்தா வந்து ஊருக்குள்ள குழந்தை மேல விளையாடிட்டா நீங்க தான் பொறுப்பு. ஆத்தா உங்கள்ட்ட தான் சொல்லியிருக்கா, முதல்ல அந்த பொண்ணை வரட்டுங்க. உங்களுக்கு இருக்கு வீண் பழி, அதுக்கு தான் இந்த குழி. குழி ஏதோ ஒருத்தர் துரத்துக்கு வராங்க. என்னது, ஒருத்தனை 10 பேர் துரத்திட்டு வர்றாங்க, குடி புடின்னு வேற சொல்லிட்டு வர்றாங்க. நம்ம வேற குழி வெட்டி வச்சிருக்கோம்ப்பா. நில்லுப்பா, நில்லுப்பா, நில்லு. நில்லுடியா. யோ, 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 என்ன? யோ, 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 அடியா. தள்ளி நில்லுப்பா. எதுக்கு அவனை துரத்திட்டு வர்றீங்க? இப்படி வாடா. ஏன்டா ஓடி வந்த? அவங்க துரத்துனாங்க, நான் ஓடி வந்தேன். நீங்க ஏன்டா துரத்துனீங்க? அவன் ஓடனா துரத்துனா. வேற வெட்டி இல்லைன்னா இப்படியாடா அநியாயம் பண்ணுவீங்க? போங்கடா. அப்ப போட்டுங்களா? மிதிச்சிரும் போடா. பிள்ளையார் கோயில தேங்காய் பொறுக்கிட்டு இருந்தான், இவனை துரத்திட்டு வந்ததுக்கு என்ன செருப்பால அடிக்கணும். ஏடா, எதுக்குடா பைய தூக்கிட்டு இவ்வளவு தூரம் ஓடி வந்த? ஆலாந்துறைக்கு போகணும்னு வந்தனுங்க. ஆ. பஸ் ஸ்டாண்ட்ல சொன்னாங்க 1 மணி நேரத்துக்கு ஒரு பஸ்ன்னு. ஆ. 4-5 கிலோமீட்டர் வேறன்னு சொன்னாங்களா? சரி. சரி ஓடியே போயிருவோன்னு ஓடி வந்தேன். ஆ. மாக்கானுங்க என்ன துரத்த ஆரம்பிச்சிட்டானுங்க. சரி, ஆலாந்துறைக்கு எதுக்கு போற? ஆறுமுடையார பார்க்க போறேன். அவர் பெரிய ஒயிலாட்டக்காரரு, அவர்கிட்ட சிசினா சேர போறேன். ஆறும கூட அவரை நீ பாத்துருக்கிறியா?
ஊருக்குள்ள போய் கேட்டா 4 பேர் சொல்றானுங்க. அந்த ஆள் என்ன பெரிய கொம்பா? அந்த ஆளு கொம்புனெல்லாம் ஒண்ணும் சொல்ல வரல. அந்த ஆள் எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சொந்தக்காரர். சொந்தக்காரங்களா? நான் திட்டினது அவர்கிட்ட சொல்லிடாதீங்க. அவர்கிட்ட சிஷ்யனா சார், கொஞ்சம் சிபாரிசு பண்ணுங்க. பாஸ் பண்றேன். அதுக்கு முன்னால் நான் ஒரு வேலை சொல்லுவேன், அதை நீ செஞ்சு கொடுக்கணும். சொல்லுங்க, செஞ்சிடறேன். எனக்கு வேண்டிய வேன் ஒண்ணு. அவங்கள என்ன சொன்னேன்? மக்கான். அப்படியா சொன்ன? சொல்லும் போது நல்லா சொன்னேன். ஒரு வேன் வரும், சொந்தக்கார வேன். அந்த வண்டியை நிறுத்தி நாங்க எங்க ஆளுகெல்லாம் ஒரு புதகுழி வெட்டி வச்சிருக்கிறோம். அங்க வந்தோம்னா வேன் உள்ள உழுதுன்னு சொல்லணும் அவங்க கிட்ட. ஏன் குழி தோண்டீங்க? எது குழி தோண்டீங்க? ஏய், நீ என்ன போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வர்றியா? ஒரு வேலை சொன்னா செய், வேலை சேரணும்ல. ஆமாமா, சொல்லு. அந்த வேனை, வேன் வருது, நீ போய் அதை நிறுத்தி சொல்லு. அந்த வேனை தடுத்து நிறுத்தி ஊருக்குள்ள தகராறு நடக்குன்னு சொல்லணும், அவ்வளவுதாங்க. இப்போ ஆல் தி கான்ஸ்டபிள். எஸ் சார். இப்போ நம்ம எங்க போறோம்? சாராய கேஸ் பிடிக்க போறோம் சார். இப்படி தூங்கி வடிஞ்சா சாராய காய்ச்சற ரவுடிகளை நம்ம எப்ப பிடிக்கிறது? நான் எப்ப ஐசி ஆகுது? கவலைப்படாதீங்க சார், நீங்க மப்டியில வரோம், பிடிச்சே தருவோம் சார். பாத்தே கரெக்டா பண்ணிரு. என்ன ஏங்க எவனோ ஒருத்தர் சொன்னீங்களே, அவன் பொறுப்பா செய்வானா? உன்னை விட பொறுப்பா செய்வான். பாப்போம். வேன் வந்துருச்சுங்க. இப்போ என்ன பண்றதுங்க? ஒன்னா செய்டா. சரிங்க. ப்ளீஸ் ஸ்டாப் ஸ்டாப். என்னங்க? ஹலோ, என்னங்க? வாட் தி மேட்டர்? ஊருக்குள்ள பயங்கரமா தகராறு நடக்குது, தயவு செய்து திரும்பி போயிருங்க. திரும்பி போறதா? பையன் பேசுறான். நம்ம ஆளுகெல்லாம் ரெடியா இருங்க, அடிக்கணும். எங்க தகராறு நடக்குது? அங்க பாருங்க, அங்க. இருங்க. வேன்ல இருந்து யாரும் இறங்கவும் இல்ல, வேன் திரும்பி போகவும் சரி அடிக்கல. ஓயா, அதுக்கு என்ன போலீஸா கொக்காண்டால? ஓடில. என்னது மயான அமைதி நிலவுது? ஆன்சர். ஏண்டா எங்கிட்டயே புளிப்பு வித்த காட்டியா? நீ தானடா வண்டி நிறுத்த சொன்ன. நடடா ஸ்டேஷனுக்கு. ஐயோ, எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க. நான் இந்த ஊருக்கு புதுசா ஓடி வந்தேன். அந்த ஆள் தான் வண்டி நிறுத்த சொன்னாரு. என்னத்துக்கு? எதுக்குன்னு தெரியாதுங்க. ஒரு வேன் வரும், தடுத்து நிறுத்தி குழி கிளின்னு சொல்லினாரு. வேண்டாம், தகராறு நடக்குதுன்னு சொல்லி வேனை நிறுத்துன்னு சொன்னாரு. அந்த ஆள் மேல எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கு. ஓஹோ, நான் ஐஜி ஆக போறேன்னு சொல்லிட்டு அங்கங்க பள்ளம் தோண்டி வச்சிருக்கான் போல இருக்குது. கரெக்ட். உடுந்திருக்காரா வந்தோட? அதே ஓல்டு மேன் தான், விடாதீங்க. வரும் கால ஐஜிக்கிட்ட இருந்து நீ தப்ப முடியாது. அப் டவுன் அப் அண்ட் அப். ஓபன் தி டோர். ஷட் தி டோர். உங்கள மாதிரி சென்சியான ஆட்களை இதுவரையில் நான் பார்த்ததே இல்லை. முதல்ல எனக்கு காந்தி தான் பிடிக்கும், அதுக்கப்புறமா உன்னை பிடிக்கும். ஆமா, நீ எங்க போகணும்? ஆலாந்துறைங்க. ஆலந்துறை? அது 2 கிலோமீட்டர் ஆச்சே. இந்த மாதிரி தியாகிகள் பாத யாத்திரை போலாம், ஆனா வேஸ்டா நடந்து போறது இருக்குது, அது எனக்கு பிடிக்கல. வெயிட் a minute. வேனிச கம்மியா? உங்ககிட்ட படா தொல்லையா? நிறுத்தி நிறுத்தி. வெயிட் a minute. Good morning. Good morning. Oh, if he's a man's like to kind of like say, IG. பட் இதுல போலீஸ் எல்லாம் எழுதிருக்கு. இந்த கேஸ நான் பிடிச்சல IG. இப்ப அதுக்கு நான் என்ன பண்ணணும்? சிதக்கம், இவன் ஒரு நல்ல பையன். இந்திய நாட்டுக்கு இவன் தேவைப்படுறான். நம்ம ஜப்பான் நாட்டுக்கு கூட இவன் தேவைப்படுது. நீ எங்க போற? ஆலந்துறை. இந்த தம்பி உங்களை பத்திரமா கொண்டு போய் சேர்ப்பான், பார்த்து போமா. தம்பி, இவங்களை பத்திரமா கொண்டு போ. ஏன்னா வழிநடுக பள்ளம் தோண்டி வச்சுக்கிறாங்க. அதுவும் எங்கிட்டயா? இவர் யாரு? பள்ளம் தோண்டவனே இவன் தான். யாரும் இறங்க கூடாது. 152. எஸ் சார். அட்லீஸ்ட் கொண்டு வந்தாச்சுன்னு இன்ஸ்பெக்டர் போய் சொல்லி. ஓகே சார், போ. மாட்டிக்கிட்டானா? நான் ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருந்த அக்யூஸ்ட் இன்னைக்கு வசமா மாட்டிக்கிட்டான்.
அவன் கைய காலை எடுத்துறேன். இந்த இன்ஸ்பெக்டர் அக்கினி ராஜ் கண்ல இருந்து யாருமே தப்ப முடியாது. ஏன்னா என் கண் அப்படி. யோ, அந்த அக்யூஸ்ட கீழ இறக்கி கொண்டாயா. இந்த நாட்டுல கள்ளச்சாராயம் காய்க்கிறவன், திருடன், இவனெல்லாம் ஊர்ல ஒளியணும்னா இந்த இன்ஸ்பெக்டர் அக்கினி ராஜ் இந்த ஸ்டேஷன்ல இருக்கணும். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். நீங்க சொன்ன கேஸ புடிச்சிட்டேன். இனிமே நான் ஐஜி. ஆமையா, இந்த கேஸ கண்டுபிடிச்சதுக்கு கலெக்டரா கூட ஆகலாம். அக்யூஸ்ட் எங்கயா? எஸ் சார். திரும்பி பாருங்க. இன்னைக்கு பாரு, அவனை கஞ்சி காய்ச்சிடுறேன். என்ன சார் அவரை பார்த்து பரதநாட்டியம் ஆடுறீங்க? இது ஒயிலாட்ட சலாம். சுமாரியா, அவர் யார் தெரியுமா? தெரியாது. என்னுடைய குருநாதரியா. கும்பிடுங்க. நான் போன வருஷம் போலீஸ் சார்புல டெல்லிக்கு போய் ஒயிலாட்டம் ஆடி தங்கப்பதக்கம் வாங்கிட்டு வந்தனே. ஆமா. அதுக்கு காரணமே என் குருநாதர் ஆர்ம உடையார் தான் ஐயா. இத பாரியா, நான் எதுக்குமே லாய்க்கு இல்லைன்னு என்ன துரத்தி விட்டுட்டாரியா. நானே போய் தங்கப்பதக்கம் வாங்கிட்டு வந்துட்டேன். இதுல இருந்து தெரிஞ்சுக்கையா அவருடைய பெருமை எல்லாம். யோ, நான் இந்த ஸ்டேஷனுக்கு டிரான்ஸ்பர் ஆகி வந்தது, நாளையில இருந்து ஒரு மாசம் லீவ் போட்டதெல்லாம் எதுக்கு தெரியுமா ஐயா? தெரியாது. இனிமேலாவது முறைப்படி குருநாதர் கிட்ட ஒயிலாட்டம் கத்துக்கலாமேன்னு தான். அப்படிப்பட்ட பெரிய மனுஷனை கேவலமா எடுத்துட்டு வந்துட்டேயா. சகல மரியாதையோட வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வாயா. எஸ் சார். என்னையும் சேர்த்துங்க சார். கொஞ்சம் நில்லையா. உனக்கு எங்கயா மரியாதை தெரிய போகுது? நீ இந்த ஸ்டேஷனையாவது பத்திரமா பாத்துக்கோ, நான் கொண்டு விட்டுட்டு வரேன். ஐயா, ஏதோ தவறு நடந்து போச்சு, மன்னிச்சுக்கங்க. நானே என் கார்ல கொண்டு போய் உங்களை விட்டுட்டு வரேன். வாங்க ஐயா. ஐயா, அவருக்கு மறந்து- வாங்க. என்னது சிறுசா ஒரு லாரி வருது? அந்த பொண்ணோட வேலைக்காரன் வந்திருப்பானா? நம்மள ஸ்டேஷனுக்கு வச்சுட்டு ஐயோ நிக்கிறான். குருநாதரே. ஏய், குருத்துறைகளா, திரும்புங்கடா. யோ, அந்த ஆள்ல திரும்ப சொல்றாருல, திரும்புங்க ஐயா. போடா, கடிச்சு வச்சிருவாயா. எல்லாம் பயமுறுத்தி வச்சிருக்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு புடிச்சிட்டு போனாங்களே, உதவி நல்லா விழுந்துச்சா? மடிப்பு கலையாம அப்படியே திரும்பி வந்திருக்க. இந்த மலர் மாலைய ஊர் மக்கள் சார்பா அன்பு மாலையா நானே அனுபவிக்கிறேன். இல்ல அணிவிக்கிறேன். கோப்பண்டியில உள்ள தள்ளிடுவேன். Be careful. ஆறுமுக உடையாருக்கு சேர வேண்டிய மாலையை வேற எந்த அற்ப பதருக்கும் போட விட மாட்டேன். இவரா ஆறுமுடையாரு? ஐயா, ஏய், ஆறுமுக உடையார் காலை வாரி விட பாக்குறியா? 420 உள்ள தள்ளிடுவேன். Be careful. இல்லீங்க, இவரு ஆறுமுடையார் இப்பதான் தெரிஞ்சது. அதான் கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கலாம்னு வந்தேன். ஓ, மை மிஸ்டேக். ஆறுமுக உடையாருக்கு நான் பாதுகாப்பா வந்திருக்கேன். யூ கேரி ஆன். ஆசீர்வாதம் இரு பண்ணுங்க. இரு இரு இரு. நான் தான் அருமையுடையன்னு உனக்கு தெரிஞ்சு போச்சுல்ல. ஆமாங்க. உனக்கு என்ன வேணும் அதை மட்டும் சொல்லுப்போ. என்ன சிசினா சேர்த்தீங்க? இந்த பரந்த உலகத்துல ஒரு பரதேசிய வேணாலும் சிசினா ஏத்துக்க வேணா ஒழிய உன்னை மட்டும் சிசினா ஏத்துக்க மாட்டேன். ஏன்னா நீ இந்த ஊருக்குள்ளார வந்த உடனே என்ன போலீஸ் ஸ்டேஷன் கிடைச்சு அது வச்சு தெரியாம தப்பு நடந்துருச்சு. என்ன மன்னிச்சு சிசினா சேர்த்தீங்க. மன்னிச்சு உன்னை சிசினா ஏத்துக்கணுமா? Bloody nonsense, idiot, stupid devil. ஏன் என் மேல வந்து விழுந்த? நான் உன் மேல வந்து விழுந்ததுல உன் உடம்புல எந்த இடத்துல தேஞ்சு போச்சு? நான் விழுகிற இடத்துல உன்னை யார் வந்து நிக்க சொன்னது? மறுபடியும் நான் அவர்கிட்ட தான் போவேன். மறுபடியும் என்ன பிடிச்ச அவர் தள்ளி விடுவாரு. மறுபடியும் நான் உன் மேல தான் வந்து விழுவேன். டேய், ஐயா, நீ வரவும் வேண்டாம், நான் தள்ளவும் வேண்டாம். தள்ளி விட்டா நினைச்சு இன்னொரு சான்ஸ் பாரு. ஆகட்டுங்க ஐயா. ரெண்டு பேரும் சாப்பிட்டீங்களா? ஐயா, என்னது? பழம்புங்க. என்ன ரெண்டு பழம் வச்சிருக்க? ஒண்ணு உரிச்ச பழமுங்க, இன்னொன்னு உரிக்காத பழமுங்க. இந்த உரிச்ச பழத்தை உங்கள்ட்ட கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, அதை இப்படி சாப்பிட்டு தோலை இப்படி விட்டுன்னு சொல்லுவீங்க. அதே சமயம் இந்த உரிக்காத பழத்தை உங்கள்ட்ட கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, இதை இப்படி உரிச்சு இப்படி சாப்பிட்டு தோலை இப்படி விட்டுன்னு சொல்லுவீங்க. இந்தாங்க பழம். இது எப்படி சாப்பிடுறது? என்னது இது? மரியாதைங்க. அதெல்லாம் ஒண்ணு தேவையில்லை. நேத்து சாயங்காலமே உன்னை வரத்தன ஏன் வரல? நேத்தைக்கு சாயங்காலம் ஒரு முக்கியமான இன்வெஸ்டிகேஷன். நம்ம ஆப்போசிட் பார்ட்டி மன்னிக்கணும். இப்ப சொல்லு. அந்த ஆப்போசிட் பார்ட்டி, அதாவது அந்த ஆங்கில இசைக்குழு எண்ணி இன்னும் 15 நாளைக்கு இந்த ஊர்ல தங்குறாங்க. 15 நாள், ம். 5 days. அவங்க இருக்கக்கூடாது, இந்த ஊரை விட்டு துரத்தி ஆகணும். யூ ஆர் கரெக்ட். பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய இன்ஸ்பெக்டரியா நீ ஏன் வெளியூர்ல இருந்து வந்தவங்களை துரத்தணும்னு சொல்ற? என்ன அர்த்தம் இது? அப்ப ஆத்தா சொன்ன மாதிரி ஊருக்குள்ள எல்லாருக்கும் அம்மா வந்துச்சுன்னா ஏய், ஆத்தா சொன்னா அதுக்காக அம்மா வந்துடும் அர்த்தமா? இன்னும் 15 நாள் இருக்குதுல்ல, ஆத்தா ஒரு வழிகாட்டாமையா போயிருவா. அப்புறம் முயற்சி பண்ணுவான். ஐயா, நீங்க சாப்பிட்ட எல்லாம் அப்படியே இருக்குது, அதை நான் எங்க கொண்டு போய் போடுறது? இந்தியன் பேங்க்ல போடு, இல்ல இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல போடு. ஏன்னா இலையெல்லாம் போடுற கடை உங்களுக்கு சொல்லிட்டு இருக்க முடியும்.
எப்படா நீ இலைய கொண்டு போய் குப்பை தொட்டியில போட்டுருக்கிற? எப்ப திங்கிற மாதிரி தின்னுரு. வாங்க, ம். அவர் கிடக்காரு. ஆ. நம்ம 2 பேரும் சேர்ந்து ஆ. அந்த பொண்ணை ஊரை விட்டு துரத்தி ஆகணும். எப்படி? ஓகே, done. அம்மா, ஐயோ